வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ரூபி. நான் நல்ல சுகமாக இருக்கிறேன், நீங்களும் சுகமாக இருக்க வேணும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான சமையல்லாம் காணொலிக்க போக முன் நான் உங்களிடம் கேட்குற விஷயம், எங்களோட வீடியோ பார்க்குற நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் சமையலில் போவோம். அடுப்பு மூட்டியாச்சு, அது பூ வச்சு கொண்டு தணல் விழுந்தாத்தான் நல்ல. திருவி வச்சிருந்த தேங்காய் பூவை இதில் போட்டு பறக்க போகிறோம். ஒரு தேங்காய் பாதி தேங்காய் காணும். நான் சின்ன தேங்காய்ன்றபடியாக நான் அது ஒரு ஒரு பாதியும் திருவி மற்ற பாதியிலே ஒரு கொஞ்சம் திருவி எடுத்திருக்கிறேன். தேங்காய் இப்போ பால் தன்மை எல்லாம் எடுபட்டு நல்ல பொன்னிறமாக வந்துடுது. நாங்களே இதை இறக்குவோம். இந்த நிறத்தில் வர வேணும். உங்களுக்கு 250 கிராம் சிவப்பவல் எடுத்திருக்கிறோம். துப்புரவாகி எல்லாம் எடுத்திருக்கிறோம். இதையும் கொஞ்சம் இந்த ஒரு சட்டியில் போட்டு நாங்கள் வறுத்தெடுக்க வேணும். வெள்ளை அவல்லையும் செய்யலாம். எனக்கு இந்த சிவப்பவெல்லாம் கிடைச்சிருக்கு. எங்களுக்கு அவலும் கொஞ்சம் அவல் வறுக்க தேவையில்லை, ஆனால் கொஞ்சம் முறுமுறுப்பாக இருக்க வேணுமென்றதுக்காக நிறைய நேரம் வறுக்க தேவையில்லை, ஒரு கொஞ்சம் நேரம் வறுத்தால் சரி. இறக்குவோமா. கொஞ்சம் நெய் சேர்க்கிறோம். 25 கிராம் முந்திரிய வத்தலை இதில் சேர்ப்போம். முந்திரி இல்லை எங்கள்கிட்ட, இந்த முந்திரி பருப்பு இல்லை, அதால் இதை கச்சான் இருந்தது. அப்போ நான் அதை இதோட சேர்த்து நெய்யில் வறுத்தெடுப்பேன். சரி, இதை இறக்குவோம். தண்ணி சேர்க்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கிட்ட சேர்க்கிறேன். இது 1/2 டம்ளர் தண்ணிக்கு நான் 200 கிராம் சர்க்கரை எடுத்தேன். நான் இதை பானியை காய்ச்ச வேணும். சர்க்கரை பானி தயாராகி விட்டதேன். இந்த பதம் சரியா. இப்போ நான் ஏலக்காய் வறுத்து இடித்து வச்சுருந்த நாங்கள் அதை இதோட சேர்ப்போம். தேங்காய்ப்பு வறுத்து வச்சுருந்த நாங்கள் எல்லாம் அதே இதோட சேர்ப்போம். இந்த நேரத்தில் நான் இதோட சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுவேன். இதில் ஒரு 1/2 டம்ளர் சுடு தண்ணி சேர்க்கிறேன். நல்லா கிளறி விட வேணும், வடிவா கட்டி இல்லாமல். இதில் இந்த வறுத்து வச்சுருந்த அவல் சிவப்பவல் அதை இதில் சேர்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம்மா. வாங்க சர்மி வந்துட்டு தான் நீ கிளறாட்டு. இதோட நான் இந்த வறுத்து வச்சிருந்த கச்சான் முத்து, இந்த முந்திரிய வத்தல் எல்லாம் இதோட சேர்ப்பேன். கொஞ்சம் முறுக்கமாக வர மாட்டோம், கனலில் இருக்கட்டும். இப்போ இதில் கொஞ்சம் நெய் சேர்க்கிறோம். இதோட கொஞ்சம் பேரிச்சம்பழத்தையும் போடுவோம். ஒரு 50 கிராம் பேரிச்சம்பழம் எடுத்துருந்த நாங்கள் கொட்டி எடுத்துட்டு நாங்கள் அதை இதோட சேர்க்கிறோம். கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டோம். நாங்கள் இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டுவோம். என்ன உருட்டு ஆரம்பம் சுட சுட உருட்ட வேணும். ஒரே அளவாக உருட்டுவேன். கொஞ்சம் குறைங்க. அப்போ நல்ல மிருதுவாக இருக்குது. சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். பார்த்தீங்களா எங்களுடைய சமையல் எப்படி இருக்காண்டு? வடிவாக இருக்கு, வாசமாக இருக்கு, சுவையாகவும் இருக்கு. நீங்களும் வீட்டில் இப்படி செய்து சாப்பிடலாம். அவர் இருந்தால் சர்க்கரை பானி காய்ச்சி போட்டு இப்போ நாங்கள் போட்டதெல்லாம் சேர்க்க வேண்டியெல்லாம் சேர்த்துட்டு அவல் பானி உருண்டை, அவல் பானி உருண்டை, சத்தான அவல் பானி உருண்டை. ரத்த விதம் அதிகரிக்கிறதுக்கு இந்த அவெல்லாம் உதவு. பேரிச்சம்பழம், கச்சான் முத்து, முந்திரிக்காய் வத்தல் எல்லாம் போட்டு தேங்காய் பூ கொஞ்சம் பாதி 250 கிராம் அவல்
பாதி தேங்காயை திருவினான். மற்றது சர்க்கரை 200 கிராம் சர்க்கரை, 25 கிராம் கச்சான் முத்துக்கு பதிலாக முந்திரி பருப்பு போடலாம். நாங்கள் கச்சான் முத்து இருந்தவே அதை போட்டது. மற்ற முந்திரி வத்தை ஏலக்காய் எல்லாம் சேர்த்து உருண்டி ஆகி சமையலா வந்து மசாஜ் பண்ணி உருட்டி எடுத்து வச்சிருக்கிறோம். நீங்களே மாதிரி செய்து சாப்பிடுங்கோ. தீபாவளி வருஷத்துக்கு செய்யலாம். பாருங்க எப்படி இருக்கு, நல்ல கலராக இருக்குது. சர்க்கரை பானி தானே, தேங்காய் பூ நல்ல பொன்னுரமாக வறுத்தெடுத்தது நல்லா இருக்குது. சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. இப்போ அவங்களுக்கு நான் அப்படியே கொடுப்போம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் மீண்டும் இன்னொரு சமையல் காணொளியில் 2 பேரும் உங்களை சந்திக்கிறோம்.